2026 என்ன பேசினாரோ அதையெல்லாம் மூலமாய் நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். என்றைக்கு பாஸ்டர் ஜான் ஜெபராஜோட பேசணும் அதிலிருந்து அசிங்கமா பேசுறாரு. இங்க நின்றுகிட்டு நினைக்காதீங்க, பச்சையா நான் சொல்றேன், உனக்கு அவசியமானது என்னது? பால். பெந்தேகோஸ்தே சபைகளிலே கள்ளக்காதல் வைப்பது தவறல்ல என்கின்ற காரியத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். சென்னை பட்டாபிராம் என்கின்ற இடத்திலே ஏசிபிஎம் என்கின்ற ஒரு சர்ச் இருக்கிறார்கள். அதாவது சிபிஎம் டிபிஎம் என்று இருக்கிறார்களா, சிபிஎம்ல இருந்து பிரிந்து வந்த ஒரு நபர் ஏசிபிஎம் என்று சொல்லி ஒரு டினாமினேஷனை ஆரம்பித்து அது பட்டாபிராமிலே உள்ளது. சிபிஎம் இருந்து பிரிந்தவர்களானாலும் சிபிஎம் உடைய உபதேசத்தை கொண்டவர்கள் தான். வெள்ளை உடைதான் உடுத்துவார்கள், இந்த பூமியில திருமணம் செய்யாமல் வாழ்ந்தால் பரலோகத்திலே உயர்ந்த இடம் கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட உபதேசத்தை உடையவர்கள் கள்ளக்காதல் வைத்திருப்பது தவறல்ல, கள்ளக்காதலியோடு கூட நீங்கள் வந்து எங்களுடைய சபையிலே மக்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம் என்று சொல்லி ஒருத்தனை அழைத்திருக்கிறார்கள். ஜான் ஜெபராஜ் தன்னுடைய மனைவி வேண்டாம் பிள்ளை வேண்டாம் என்று சொல்லி உதறி கள்ளக்காதலியோடு குடித்தனம் நடத்தி கொண்டு வருகிறான். அவனையும் அவனுடைய கள்ளக்காதலியையும் அழைத்து உபசரித்து அவனை வைத்து கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே சர்ச். அந்த சர்ச்சினுடைய உபதேசம் எப்படிப்பட்டது என்பதை ஜான் ஜெபராஜே சொல்லுகிறான். நீங்க எல்லாரும் சிபிஎம் டிபிஎம்ல இருந்து வந்த ஆட்கள், நீங்க கல்யாணம் பண்ணாம ஆண்டவருக்காக தியாகமா உட்கார்ந்துருக்கிறீங்க. ஐ சல்யூட் இட், ஐ ரெஸ்பெக்ட் இட். இப்படிப்பட்ட சர்ச்சிலே ஜான் ஜெபராஜ் போய் பாட்டு பாடுகிறான். அவன் பாட்டு பாடும் போதே இவன் யாரை நினைத்து பாடுகிறான் என்பது அந்த கேமராமேனுக்கு சரியாக புரிந்திருக்கிறது. அந்த பாடலை கேட்கிற ஜான் ஜெபராஜுடைய ரசிகர்கள் இது கடவுளை நினைத்து பாடுவது என்று எண்ணிக்கொண்டாலும், ஆனால் அந்த கேமராமேன் இருக்கிறார் அல்லவா, அந்த கேமராமேனுக்கு சரியாக தெரிந்தது ஜான் ஜெபராஜ் யாரை நினைத்து இந்த பாடலை பாடுகிறார் என்பது. ஆகவே நீங்க தான்ப்பா என்று சொல்லும் போது கேமராமேன் ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலி பக்கமாக கேமராவை திருப்புகிறார். மட்டுமல்ல, ஜான் ஜெபராஜ் மேடையிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். பிரசங்கம் என்கின்ற பெயரிலே கள்ள உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறான். கள்ளக்காதலி கொஞ்சம் தூரமாக இருக்கிறாள். அவள் அருகிலே சென்றால் தான் எனக்கு நன்றாக பேச்சு வரும் என்று நினைத்தான் என்று தெரியவில்லை. மேடையிலிருந்து கடகடவென்று இறங்குகிறான். புத்தகத்தில் கர்த்தர் மறுபடியும் செபுலோனுடனும் நப்தலியுடனும் பேசினார். நீங்க என்ன திரும்பி பார்க்காதீங்க, டிவியை பாருங்க, நான் தெரிவேன். நப்தலியுடனும் கர்த்தர் மறுபடியும் பேசினார். கள்ளக்காதலி பக்கமாக போகிறார். அங்கே போய் 2026க்கான வாக்கு தத்தம் என்று சொல்லி அடித்து விடுகிறான். நீ வாளாகாமல் தலையாக இருப்பாய் அப்படி இப்படி என்று சொல்லி யாருக்கு பேசுகிறான் என்று சொன்னால் கள்ளக்காதலிக்கு தான் பேசுகிறான். உங்களை பிளஸ் பண்ற இயேசுவின் நாமத்தினால 2026 ஆண்டவரே ஆமென் சொன்னவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. ஆண்டவரே உன் மூலமா உன் குடும்பத்தின் பெயரே மாறப்போகுது. உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் நீ ஆசீர்வாதமா இருப்பாய். என்ன பேசினாரோ அதையெல்லாம் மூலமாய் நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். சிலர் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, அது இந்த ஆண்டே நடைபெறும். ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலிக்கு அங்கே இருந்து பேசுகிறான். கள்ளக்காதலி தான் இவன் பேசுகிறத கேட்ட ரியாக்ஷனையும் கொடுக்கிறான். அப்போ ஜான் ஜெபராஜும் கள்ளக்காதலியை நேருக்கு நேர் பார்த்து ஜான் ஜெபராஜ் கள்ளக்காதலியோடு பேச அவள் அதை தன்னுடைய செய்கை மூலமாக உள்வாங்கிக் கொள்ள இதற்காக சென்னையிலே ஏசிபிஎம் என்கின்ற இடத்திலே வெள்ளை ஜிப்பா பெந்தேகோஸ்தேக்காரர்கள் கூட்டம் அமைத்து கொடுத்தார்கள். இந்த வெள்ளை ஜிப்பாக்காரர்கள் இப்பொழுது ஜான் ஜெபராஜுக்கும் கள்ளக்காதலிக்கும் விளக்கு படிக்கக்கூடிய தொழிலை செவனே செய்து விட்டார்கள். அதுக்கு காரணம் என்ன என்கிறதையும் இந்த வெள்ளை ஜிப்பாக்காரர் சொல்லுவார். இப்போ கிறிஸ்தவம் என்கின்ற பெயரிலே நடக்கின்ற கூட்டங்களிலே கள்ளக்காதல் அங்கீகாரம் பெற்றுவிட்டது. சரி, இந்த வெள்ளை ஜிப்பாக்காரர் எப்படிப்பட்ட உபதேசத்தை பின்பற்றக்கூடியவராம்? அவர் அடிப்படை உபதேசத்திலே உறுதியாக நிற்கிறவரா? என்ன சொல்லுகிறார்? ஏற்றுக்கொள்ளாது. ஓகே, நல்லது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல, அவர் ஒரு தூதர் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களை நாங்கள் ஏற்பதில்லை. நல்லது. இதுவும் நல்லது. பிதாவை மறுதலிக்கக்கூடியவர்கள், நல்லது. செவன்த் டே குரூப் ஏற்றுக்கொள்ளலாம், இதுவும் நல்லது. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க கூடியவர்கள், இன்றைக்கும் 7வது நாள் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று சொல்லி
பழைய யூதர்களுக்கு கொடுத்த கட்டளையை இன்றைக்கும் பின்பற்றக்கூடியவர்கள். சரி, இவர்களெல்லாம் கிறிஸ்தவ உபதேசத்துக்கு எதிரானவர்கள். சரி, பரிசுத்தாவி அந்நிய பாஷையை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிக்கப்பட்டு இலாக்குவான் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் எடுத்து அந்நிய பாஷையோடு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அதுதான் அஸ்திபாரம். அந்நிய பாஷை அபிஷேகம் இதை மறுதளிக்கிறவர்கள் அவர்களோடு நாங்கள் ஏற்பதில்லை என்பதாக சொல்லுகிறார். இது வேதாகமத்தின் அடிப்படை உபதேசம் அல்ல, இது பெந்தேகோஸ்தையின் அடிப்படை உபதேசம். வேதாகமத்தின் உபதேசம் வேறு, பெந்தேகோஸ்தை உபதேசம் வேறு. வேதாகமத்தின் உபதேசம் என்பது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படும் போது அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உள்ளாக இருந்து அவனை நடத்தக்கூடியவராக இருக்கிறான். அந்நிய பாஷை என்பது ஷாதாரு ரீபா என்று சொல்லி உணர்வது அல்ல. ஆனால் பெந்தேகோஸ்தையை பொறுத்த வரைக்கும் ஷாபா பா பா இப்படி சொல்லி பரவச அனுபவம் அடைந்தால்தான் அது பரிசுத்தாவியை பெற்றதற்கு சமம். அதுதான் அபிஷேகம் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உண்மையான பரிசுத்தாவி அல்ல, வேறொரு ஆவியை கொண்டு நடப்பிக்கப்படுகிறவர்கள். ஸோ ஏதோ இந்த பெந்தேகோஸ்தையினுடைய அடிப்படை உபதேசத்துக்கு எதிராக உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். மற்ற எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொள்வாராம். இப்போ அந்த அடிப்படையில் தான் ஜான் ஜபராஜை ஏற்றுக்கொண்டாராம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஊழியம் தான் ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் ஊழியம். ஜெகோவா விட்னஸ் ஏற்றுக்கொள்ளாது, ஒன்லி ஜீசஸ் ஏற்றுக்கொள்ளாது, செவன்த் டே குரூப் ஏற்றுக்கொள்ளலாம். பரிசுத்தாவி அந்நிய பாஷையை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடிப்படை உபதேசத்துக்கு எதிராக இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் உபச்சாரம் செய்தால், கள்ளக்காதலி வைத்திருந்தால் கள்ளக்காதலியோடு கூட ஏற்றுக்கொள்வார். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஊழியம் தான் ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் ஊழியம். பவுல் சொல்லி இருக்கிறாரு, குடும்பத்தை நடத்த அறியாதவன் சபையை எப்படி நடத்துவான், ஒரே மனைவியோட புருஷனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பவுலை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் ஜான் ஜபராஜை ஏற்றுக்கொள்ளும் என்கிறது போல சொல்லுவோம். இந்த பாஸ்டர், இந்த சர்ச் சிபிஎம் எப்படிப்பட்ட யோக்கியர்கள் தெரியுமா? அடுத்த முறை இங்க வரும்போது என்ன போல வெள்ளை சட்டையும் போட்டுட்டு வருவீங்கன்னு நம்புறேன். வெள்ளை சட்டை போடுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் கள்ளக்காதல், உபச்சாரம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஏனும் மனநிலையில் உள்ளவர்கள். எப்படிப்பட்ட யோக்கியர்கள் தெரியுமா? ஜான் ஜபராஜ் அவங்கள ஒக்கே கொடுத்து வரவேற்கிறது எனக்கு தெரியாது. ஒக்கே கொடுத்து எல்லாம் வரவேற்க எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பரிசுத்தமானவர்கள். சால் போட்டு வரவேற்க எனக்கு தெரியாது. சால்வை போட்டு வரவேற்கவும் எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பரிசுத்தமானவர்கள், வெள்ளை சிப்பா கோட்ஸ்டிகள். அதனாலே நான் இதை கொடுத்து வரவேற்கிறேன் என்று சொல்லுகிறான். ஒரு சிறிய ஒரு கிஃப்டோட வரவேற்கிறேன். அது என்னது? அது விலையேறப்பட்ட சாக்லேட். இந்த கிஃப்ட்டுக்கு நன்றி. சாக்லேட்டா? ஃபெரரோ ரோச்சர் சாக்லேட். தேங்க்யூ தேங்க்யூ, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட். பொக்கே கொடுக்கறது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க வெள்ளை சிப்பாக்காரங்க. சால்வை போட்டு அந்த அப்படியெல்லாம் வரவேற்க எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க வெள்ளை சிப்பாக்காரங்க. ஆனா நாங்க என்ன கொடுத்துருக்கோம் தெரியுமா? வெளியேறப்பட்ட சாக்லேட். ஜான் ஜபராஜுக்கு இது பிடிக்குமா? ஜான் ஜபராஜோட கள்ளக்காதலிக்கு பிடிக்குமா இருக்கு, அதனால ஜான் ஜபராஜுக்கு பிடித்திருக்கு. சரி, அவர்கள் வீட்டுக்கு போய் 2 பேரும் அந்த சாக்லேட்டை சாப்பிடட்டும். இன்னுமாக ஜான் ஜபராஜை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதற்காக எப்படி ஒரு கதையை சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். ஜான் ஜபராஜ் மனைவியை தள்ளிவிட்டு, பிள்ளையை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு கள்ளக்காதலியோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த கள்ளக்காதலை ஆதரிப்பதற்காக இந்த வெள்ளை சிப்பாக்காரர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மாட்டினுடைய பால் தான் முக்கியம், அதனுடைய சாணி கோமியம் வருகிறது என்கிறதற்காக பால் குடிக்காமல் இருக்க முடியுமா? சாணி போடாத மூத்திர ஒழிக்காத மாடு வேணும்னா பரலோகத்துக்கு போ. உனக்கு பால் வேணும், உனக்கு மாடு வளர்க்குற, உனக்கு தேவையானது என்னது? என்ன எல்லாம் அசிங்கமா பேசுறாரு இங்க நின்றுக்கிட்டு நினைக்காதீங்க. பச்சையா நான் சொல்றேன், உனக்கு அவசியமானது என்னது? பால். உனக்கு தேவையானது என்னவோ அது அது ஆகாது, இது ஆகாது, நீங்க கொடுக்க முடியாது, போடா பரலோகத்துக்கு. என்ன பேச்சு இது? வேதாகமத்தில் எப்படி எந்த வசனம் இருக்கிறது? மாட்டுல கோமியம் இருக்கிறது, சாணம் இருக்கிறது. ஆகவே மனிதர்களே ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கள்ளக்காதலில் வைத்துக் கொள்ளலாம், உபச்சாரம் செய்யலாம், வேசித்தனம் செய்யலாம் என்றாவே வேதாகமத்திலே உள்ளது. சாணியும் கோமியமும் இல்லாத மாடு வேண்டும் என்றால் பரலோகத்திலே போக வேண்டுமா? பூமியில இருந்தால் கோமியம் உள்ள மாடு, சாணி போடக்கூடிய மாடு தான் இருக்குமா? அதனால பூமியில கள்ளக்காதல் வைத்திருக்கிறது தவறல்ல. வேதாகம் கூறுகின்ற அடிப்படையிலே வாழ வேண்டும் என்றால் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று. சாணி போடாத மூத்திர ஒழிக்காத மாடு வேணும்னா பரலோகத்துக்கு போ. இதிலே வேறு நான் அசிங்கமா தான் பேசுவேன், பச்சையா தான் பேசுவேன் என்று சொல்லி எல்லாம் அசிங்கமா பேசுறாரு இங்க நின்றுக்கிட்டு நினைக்காதீங்க. பச்சையா நான் சொல்றேன், ஜான் ஜபராஜோடு கூட சேர்ந்து விட்டால் பின் அசிங்கமா தான் பேசியாகணும். கள்ளக்காதலுக்கு நியாயப்படுத்துவதற்காக இப்படி மாடு, சாணம், கோமியம் இப்படி எல்லாம் பேசித்தான் ஆக வேண்டும். பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும்,
சாக்கடை ஒரு சேர்ந்தால் பண்டியும் நாரத்தானே செய்யும். ஜான் ஜெபராஜ் கள்ளக்காதல் வைத்திருக்கிறான். இதெல்லாம் தப்பு என்று சொல்லக்கூடாது. தீர்ப்பு செய்கிறவர் கடவுள். தீர்ப்பு சொல்றவர் இருக்கிறாரே, நீ என்ன உன்னை யாருடா ஏற்படுத்தி வச்சது? இப்படியா? பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தீர்ப்பு செய்யுங்கள். யாரை பார்த்து? விபச்சாரம் செய்தவனை சபையில ஏண்டா வச்சிட்டு இருக்கீங்க? அவனை வெளியில ஆக்குங்க, சாத்தானுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். தீர்ப்பு செய்தார். வெளியில இருக்கிறவங்களை குறித்து தீர்ப்பு செய்யறது நம்முடைய காரியமா? உள்ள சர்ச்சுக்குள்ள ஒருத்தன் நயவஞ்சகத்தோடு கள்ளன் இருக்கிறான், அவனை வெளியில ஆற்றுங்கள், அவனை தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான். ஆனா இவன் சொல்லுகிறான், இந்த ஜிப்பாக்காரன் சொல்லுகிறான், தீர்ப்பு சொல்றவர் இருக்கிறாரே, நீ என்ன உன்னை யாருடா ஏற்படுத்தி வச்சது? ஒரு இந்து கூட்டத்தில் பாருங்க, இந்து சாமியார்மார்கள் மத்தியில் எத்தனையோ பிரச்சனைகள் வருது. ஆனா அவர்கள் எல்லாரும் அமைதியா இருந்துட்டு போறாங்க. ஒருத்த தாக்கி அழிக்கிறது இந்த கிறிஸ்தவ உலகத்துல. இந்த நான் பப்ளிக்கா சொல்றேன், இந்து சாமியாரை பார்த்து கிறிஸ்தவன் கத்துக்கணுமா? இந்து சாமியார்கள் விக்கிரகத்தை வணங்கக்கூடியவர்கள், அவன் உபச்சாரம் செய்கிறவனும் ஒருவர் ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவன் அசுத்தமான காரியங்களுக்கு ஆதரவை எப்படி செலுத்த முடியும்? கிறிஸ்தவன் இந்து மத சாமியார்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டுமா, இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த ஜிப்பாக்காரன் ஏன் திடீரென்று ஜான் ஜெபராஜை கள்ளக்காதலை எல்லாம் அங்கீகரிக்கிறான்? அதற்கு விடையை அவனே வைத்திருக்கிறான். அவர்கள் பிரபலமாக வேண்டுமா? இப்போ நிறைய முகங்களை நம்முடைய ஜான் ஜெபராஜ் அவங்க வந்ததுனால உங்களை அநேகரை இங்கே பார்க்கறது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோதான் நாங்கள் வாங்கன்னு உங்களை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. பார்த்தீங்களா, இவரை வச்சு உங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்ததுக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம் என்றைக்கு பாஸ்டர் ஜான் ஜெபராஜோட பேசணும் அதிலிருந்து வருது. எனக்கு வராத ஃபோனெல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு அலேலியா சொல்லுங்களேன். பரவாயில்ல, இப்படியாவது நான் ஒரு அறிமுகம் ஆகிறேன்னு ஒரு அலேலியா சொல்லுங்களேன். என்னுடைய சர்ச்சு இவனை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருந்ததாம். ஜான் ஜெபராஜோட கூட்டம் நடத்த போகிறோம் என்கின்ற அறிவிப்பு வந்தது நிமித்தம் தான் இவர்கள் பிரபலமானார்களாம். ஒரே முல்லை நகர்ல பட்டாபுரம்ல ஏசிபிஎம் அப்போஸ்தலர் கிறிஸ்துவ பெந்தகோஸ்தேன்னு சொல்லி சபை எங்க இருக்குன்னு தெரியாது. இப்ப எல்லாருக்கும் ஒரு விளம்பரமான சபையா போகுது. இப்ப எல்லா இடங்களிலும் அதான் இப்ப பேச்சு பொருளா இருக்குது. பிரபலமாவதற்காகத்தான் ஜான் ஜெபராஜை வைத்து கூட்டம் நடத்துகிறார்களாம். இதுல ஜான் ஜெபராஜ் சலுகை எல்லாம் கொடுத்திருக்கிறானா? என்ன, நீங்கள் உங்களுடைய சர்ச் பிரபலமாக வேண்டும், அதற்கு இந்த சேனலில் நான் உங்களுக்கு கூட்டம் நடத்தி தருகிறேன், இது உங்களுடைய யூடியூப் சேனல்ல மட்டும் போடுங்கள், வேற செல்போன்ல கூட யாரையும் படம் பிடிக்க விடக்கூடாது, வேற ஜெபம் டிவி அந்த டிவி இந்த டிவி எல்லாம் இருக்கும் அல்லவா, அங்கேயும் கொடுக்க கூடாது, நீங்க உங்க சேனல்லே போட்டுருங்க, அப்போ என் நிமித்தம் நீங்கள் இன்னும் ஃபேமஸ் ஆகலாம் என்று சொல்லி ஜான் ஜெபராஜ் ஐடியா கொடுத்தாங்க. எதுலயும் ஒளிபரப்பப்படாது. பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் எங்களுடைய எந்த சேனல்லையும் நாங்க வெளிப்படுத்த மாட்டோம், எல்லாத்தையும் நாங்க நிறுத்தி வச்சுட்டோம் அப்படின்ட்டு. ஜபா டிவி பல டிவியில் உள்ளவர்கள் பலரும் வந்து மூவ் பண்றாங்க. இல்ல யாருக்கும் இல்ல, அவங்களுடைய லைவ்ல மாத்திரம் தான் நாங்க வெளியிட போறோம். வேற யாரும் தனிப்பட்ட விதத்துல மொபைல்ல எடுப்பதற்கு அலோவ் பண்ண கூடாது. நீங்க உங்களுடைய வாலண்டியர்ஸ் வச்சு பாத்துக்காங்க. சபையின் பிரயோஜனத்துக்காக, சபையின் வளர்ச்சிக்காக, ஆராதனை பெருவிழா மூலமாக முழு உலகத்திலும் ஒரு பேச்சு பொருளாக வரக்கூடியதான ஒரு கூட்டமாக கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அப்படி ஃபேமஸ் ஆகிறதற்காகத்தான் ஜான் ஜெபராஜை கூட்டிக் கொண்டு கூட்டம் நடத்தினார்கள். முழுக்க பிசினஸ். நாங்கள் ஃபேமஸ் ஆக வேண்டும், நாங்கள் இன்னும் வளர வேண்டும், அது தவறான வழியிலே போனாலும் பரவாயில்லை, நாங்கள் பிரபலமாக வேண்டும் என்கிறதற்காகத்தான் ஜான் ஜெபராஜை வைத்து கூட்டம் நடத்தினோம். மற்றபடி நாங்கள் எங்களுடைய சர்ச்சிலே பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை தான் போதிக்கிறோம். வர கெஸ்ட் எப்படி வேணுமெல்லாம் இருக்கலாம், கள்ளக்காதல் வைத்திருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். நீங்க சர்ச்சில் உள்ளவங்க டிசிப்ளினாகத்தான் இருக்க வேண்டும் என்று தான் போதிப்போம் என்பதாக சொல்லுகிறேன். சில வாலிபர்கள் சொல்லலாம், அவங்களோட சில வாலிபர்கள் எல்லாம் வர்றாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, ஏன் நம்ம பாஸ்டர் இப்படி நம்மளை மட்டும் அனுமதிக்க மாட்டேங்கிறாரு, ஏன் இப்படி செய்யறாரு அப்படி செய்யறான்னு. நீ எங்க பிள்ளை, அது வேணா என்ன செய்ய ஊராப்புள்ள, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. கெஸ்டாக வர்றவங்களை நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. விசுவாசிகளாக இருக்கிறவங்க, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கணுங்கிறத நாங்கள் சொல்ல வர்றோம். ஒரு அலையிலையா சொல்லுங்கள். கெஸ்டாக வர்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்சில்லை. இந்த ஆராதனை பெருவிழா மூலமாக முழு உலகத்திலும் ஒரு பேச்சு பொருளாக. உபச்சாரக்காரன் கள்ளக்காதல் வைத்திருக்கக்கூடிய ஜான் ஜெபராஜை அழைத்தால் தான் பிரபலமாக வேண்டும், பாப்புலர் ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயா? இதை காட்டிலும் இன்னும் ஈஸி வழி இருக்கிறது தெரியுமா? ஏண்டா ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? கொஞ்சம் பியவா இருந்தீங்கடா ஃபேமஸ் ஆவ. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இந்த ஜிப்பாக்காரன் மட்டுமல்ல, அநேக
தாங்கள் பிரபலமாக வேண்டும் என்கிறதற்காகத்தான் ஜான் ஜெபராஜை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜான் ஜெபராஜோட உபதேசம் அது முக்கியமல்ல, அவன் எப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கை வாழுகிறான் அது முக்கியமல்ல, அவன் கூட சேர்ந்தாதான் நாங்களும் ஃபேமஸ் ஆக முடியும் என்கிறது தான் நோக்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சர்ச்சைகளுக்கு போகிறவர்கள் தயவு செய்து மனம் திரும்புங்கள். நியாய தீர்ப்பு வரும்போது ஒருத்தரும் தப்ப முடியாது.